இன்னைக்கு நாம இஸ்ரேல் தேசத்துக்கு போய் இயேசு கிறிஸ்துவின் கல்லறையை பரிசீலிச்சு பார்த்தோம்னா, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் கல்லறை அது ஒரு திறக்கப்பட்ட கல்லறை. இட்ஸ் an open tomb. இப்போ நீங்க கார்டன் டூம் பார்த்துட்டு இருக்கீங்க. இந்த உலகத்திலேயே திறக்கப்பட்ட கல்லறைன்னு ஒன்னு இருக்குன்னா அது நம்ம ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் கல்லறை மாத்திரமே. தேவனுடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. அதுக்கு உள்ள நீங்க போனீங்கன்னா அதுக்குள்ள யாருனாலும் போலாம், யார் வேணா போலாம், இலவசமா உள்ள போயிட்டு வரலாம். அங்க ஜாதி மத பேதங்கள் இல்ல. நீங்க என்ன ஜாதி, நீங்க என்ன மதம்னு யாரும் உங்களை கேட்க மாட்டாங்க. உங்ககிட்ட எவ்வளவு காசு இருக்குன்னு கேட்க மாட்டாங்க. நீங்க எவ்வளவு படிச்சிருக்கீங்கன்னு உங்களை கேட்க மாட்டாங்க. யாருனாலும் அங்க உள்ள போலாம். உள்ள போய் கல்லறை காலியா இருக்கிறத பார்க்கலாம். மூடப்பட்ட கல்லறைகள் இந்த உலகத்துல எத்தனையோ இருக்கு. ஆனா திறக்கப்பட்ட சமாதி இயேசு கிறிஸ்துவின் சமாதி மாத்திரமே. உள்ள நம்ம போனோம்னா அங்க என்ன இருக்கும் தெரியுமா? அவர் இங்கே இல்லை, அவர் உயிர்த்தெழுந்தார். நீங்க பாக்குறீங்கல்ல, அதான் சமாதிக்கு உள்ள ஒரு 2-3 பேர் தான் நிக்க முடியும். அதுக்கு பக்கத்துல ஒரு வேலிய பாக்குறீங்கல்ல, அந்த வேலிக்கு உள்ளதான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை வைத்திருந்தாங்க. ஒரே ஒரு கதவு தான் இருக்கும். அதுக்கு அந்த ஒரு கதவையும் பெரிய கல்லை வச்சு மூடிட்டாங்க. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை உள்ள வச்சு அவர் மரணத்தை வென்று மீண்டும் உயிர்த்தெழுந்து வெளியே வந்தார். மரணத்தின் கூரை முறித்து உயிர்த்தெழுந்த தேவனாய் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த உலகத்திற்கு வந்து, மரணமே உன் கூரெங்கே, பாதாளமே உன் ஜெயம் எங்கே என்று கர்ஜித்த தேவன் நம்ம ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. யோபு என்கிற பக்தன் சொல்லுகிறான், என் மீட்பர் உயிரோடு இருக்கிறார், அவரை நான் காண்பேன் என்று சொல்லுகிறார். என் மீட்பர் உயிரோடு இருக்கிறார், நான் யாரை ஆராதிக்கிறேனோ அவர் உயிரோடு இருக்கிறார். சங்கீதம் 16 சங்கீதக்காரன் பாடுகிறார், என் ஆத்துமாவை பாதாளத்தில் விடீர், உம்முடைய பரிசுத்தவானை அழிவை காண ஒட்டீர் என்று சொல்லுகிறார். ஏசாயா 53வது அதிகாரத்தில் அவர் நீடித்த நாளாயிருப்பார் என்று எழுதியிருக்கிறது. அதுவும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் உயிர்த்தெழுதலை குறித்த தீர்க்க தரிசனமே. இது போன்ற அநேக வாக்குத்தத்தங்களும் அடையாளங்களும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் உயிர்த்தெழுதலை குறித்து பழைய ஏற்பாட்டில் எழுதப்பட்டிருக்கிறது. உயிர்த்தெழுதல் ஏதோ தற்செயலா நடந்த காரியம் அல்ல. இட் இஸ் நாட் an accident. இது தேவ திட்டம். இதில் தேவனுடைய விசேஷித்த நோக்கம் உண்டு. உங்களிலும் என்னிலும் தேவன் நம்பிக்கையை விதைக்க, உயிர்த்தெழுந்த தேவன் நம் இருதயத்தில் வாசம் செய்ய, தேவன் உயிர்த்தெழுதலை நம் யாவருக்கும் ஒரு நம்பிக்கையாக வைத்தார்.